ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4 Star Studios. வாங்க இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான அடை ரெசிபி நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வரதுக்கு என்ன மாதிரி அளவில் அரிசி பருப்பெல்லாம் சேர்த்து செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த அடை ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ வாங்க இதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி, இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி, சாப்பாட்டு புழுங்கல் அரிசி இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் நம்ம அடைக்கு வந்து இட்லி அரிசி தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி சாப்பாட்டு புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணும்போது அடை நல்லா கிறிஸ்பியாக வருது. நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த புழுங்கல் அரிசி நம்ம சாப்பாட்டுக்கு மத்தியானம் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறது 1 கப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதே அளவில் 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த 3 மட்டும்தாங்க நான் இன்றைக்கி இந்த அடைக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து பாசிப்பருப்பு சேர்க்கறதுனா ஒரு 1/4 கப் சேர்க்கலாம். ஆனால் பாசிப்பருப்பு சேர்த்தா அடை வந்து ரொம்ப சாஃப்டாகிடுது. அதனால பாசிப்பருப்பை நான் ஆட் பண்ணல. அப்புறம் உளுந்தம்பருப்பும் அதிகமாக போட வேண்டாம். இந்த டீஸ்பூன் காமிச்சிருக்கேன் இல்லையா, இதில் ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பும் அதிகமாகிட்டால் நமக்கு அடை வந்து கிறிஸ்பியாக வராது, ரொம்ப சாஃப்டாகிடும். இப்போது அரிசி பருப்புலாம் இந்த அளவில் எடுத்துகிட்டு நல்லா 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா இப்போ இதில் தண்ணி சேர்த்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ரொம்ப அதிகமான நேரமும் ஊற விட்டுடாதீங்க. ரொம்ப அதிகமாக ஊறிட்டாலும் ரொம்ப நைஸாக அரைப்பட்டுரும் நமக்கு மாவு. அதனால நமக்கு அடை வந்து கிறிஸ்பியாக கிடைக்காது. ஒரு 2 மணி நேரம் மேக்ஸிமம் ஊறினா போதும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து இந்த தண்ணியிலேயே ஊற வச்சுடுங்க. அப்போ நமக்கு அரைக்கும் போது நல்லா சாஃப்டாக மிளகா வந்து நல்லா திப்பியாக இல்லாமல் நல்லா நைஸாக அரைப்பட்டு வரும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறிடுச்சு. இப்போது இதை 2 பேட்சாக நான் அரைச்சிக்கிறேன். மிக்சியில் ஒரு பாதி அளவு மட்டும் அரிசி பருப்பு இந்த மிளகாய் எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். 2 பேட்சாக அரைச்சிக்கிட்டால் நமக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். மிக்சியில் அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் குறைப்பாக தான் அரைக்கணும். இப்போ பாதி மட்டும் எடுத்து நான் அந்த மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் சீவிட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் குறைப்பாக, அதாவது ரொம்ப நைஸாக வலுவலுன்னு ஆகிடாமல் கொஞ்சம் நரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு வந்து ரொம்ப அரைப்படாமல் கொஞ்சம் அந்த பருப்பு அரிசி எல்லாமே கொஞ்சம் நரன்னு ரவை மாதிரி தெரியணும். அப்போ தான் அடை கிறிஸ்பியாக வரும். ரொம்ப மையாக அரைச்சிட்டிங்கன்னா அடை வந்து நல்லா கிறிஸ்பியாக வராது. இப்போ மிச்சம் இருக்கு இல்லையா, அந்த அரிசி பருப்பையும் சேர்த்துட்டு நான் இன்னொரு பேட்ச் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இதையும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு இதோடைய சேர்த்துக்கிறேன். அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அடை மாவில் நல்ல ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் பல்லாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தேங்காய் அந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கும் போது அடையில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த அடைக்கு தேவையான அளவுக்கு, இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம். அடை மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தோசை மாவு அளவுக்கு தண்ணியாகவும் போயிடக்கூடாது. நீங்கள் முதல்ல இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து பாருங்கள். எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்காக உங்களுக்கு இட்லி மாவு மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப தோசை மாவு மாதிரி தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்காக தான் இருக்குது. அதனால் நான் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து இதை கலந்துக்கிறேன். எடுத்து உங்களுக்கு தோசைக்கல்லில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ண வரணும். ஈஸியாக கொஞ்சம் மெல்லிசாக ஸ்ப்ரெட் பண்ணால் தான் நமக்கு அடையும் வந்து கிறிஸ்பியாக வரும். ரொம்ப மொத்தமாக நல்லா கெட்டியாக இருந்தது மாவு, ரொம்ப அடை வந்து மொத்தமாக இருக்குதுன்னா நமக்கு அந்தளவுக்கு கிறிஸ்பியாக வராது.
இப்போ தோசைக்கல் நல்லா காய வச்சுக்கோங்க. கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அடை மாவை எடுத்து பாருங்கள். இப்போ உங்களுக்கு எவ்வளோ ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு தெரியும். இந்த மாதிரி நீங்கள் மாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்க அளவுக்கு பார்த்துக்கோங்க. இதை விட ரொம்ப தண்ணியாகவும் ஆகிட வேண்டாம். இப்போ இந்த மாதிரி அடையை நல்லா பரப்பி விட்டுட்டு நல்லா சுற்றிலும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நீங்கள் ரிஃபைண்ட் ஆயில் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் எது வேணாலும் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சுற்றிலும் எண்ணெய் விட்டு நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். மூடி போட்டு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. மூடி போட்டு வேக வச்சிங்கனாலும் நமக்கு அடை வந்து கிறிஸ்பியாக வராது. அதனால் இப்படி ஓப்பன்லேயே வச்சு வேக விட்டுட்டு அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு 2 பக்கமுமே நல்லா கிறிஸ்பியாக வெந்தவுடனே கொஞ்சம் இந்த 2வது பக்கமும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா முருகலாக ஆனோடனே எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அடை ரெடி ஆயிரும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு. நீங்கள் கட்டாயம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான அடை ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.